வெல்கம் பேக் தி ஷோ. சூப்பரான ஒரு தனுஷோட பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. என்ன இதில் நீங்கள் ஒரே தனுஷ் மயமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இந்த ஏற்றுமதி விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் இல்லைங்களா? சார் ரமேஷ் மாசம் வந்து நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது எங்கே ஆரம்பிக்குது எப்படி முடிக்குது வந்து தனித்தனியாக சூப்பராக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில கொஸ்டின்கள் கேட்க போகிறோம். நம்மளோட ஷோவோட நிறைவு பகுதி கூட வரப்போகிறோம். இன்னும் சில கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுக்குவோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே தான் வருவீங்க இல்லை சார்? 1 வீக் ஆகும் நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கு. ஸோ அதை ஒரு வாரம் தான், இன்னும் ஒரு வாரம் மக்களே. ஸோ இந்த கேப்பில் ஏதாவது எனக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்பர் போயிட்டு கால் பண்ணி கேட்டுமா. நீ இப்போ லைவ்லேயே கேட்கணும்னு ஆசைப்பட்டா கூட கால் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்கூல் வந்து இப்போ முடிய போகுது இல்லையா சார்? என்ன முடிய போகுது, அடுத்து வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்போ வந்து இந்த ஸ்டேஷனரி விஷயங்கள்லாம் இருக்கும், இந்த பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ அதை எப்படி சார் ஏற்றுமதி பண்ணலாம்? அதுல இருந்து எது லாபம் வருமா? அது என்ன கான்செப்ட்? ஏன்னா வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அது கொஞ்சம் பீக்கில் போகும். அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னா வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் டல்லாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் பீக்கில் போகிற இந்த எக்ஸாம் டைம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்டேஷனரிஸ் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பென்சில், பேனா, ரப்பர், ஷார்ப்னர், ஜாமெட்ரி பாக்ஸ், ஸ்கேல், நோட் புக்ஸ், ரூல்டு நோட் புக்ஸ், அன்ரூல்டு நோட் புக்ஸ் என்ற அனைத்து வகையான ஸ்டேஷனரிஸ் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த ஸ்டேஷனரிஸ் பொருட்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஸ்டேஷனரிஸ் பொருட்கள் ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஓகே, சூப்பர் சார். ஸோ அதுலேயும் நல்ல விஷயங்கள் இருக்கும் போல தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அப்போ வந்து இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சது வந்து இந்த பட்டு துணிகள் சார். பட்டு துணிகள் ஏற்றுமதி பண்ணலாமா? அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். பட்டு துணிகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பட்டு சேலைகள், பட்டு சட்டைகள், பட்டு வேஷ்டிகள், குழந்தைகள் அணியக்கூடிய பட்டினால் தயாரிக்கப்பட்ட பட்டினால் தயாரிக்கப்பட்ட ஆடைகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பட்டினால் தயாரிக்கப்பட்ட அனைத்து வகையான ஆடைகளும் மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஆஸ்திரேலியா, கனடா என்று தமிழர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளில் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிறப்பு. பார்த்துக்கோங்க, பட்டுக்கு வந்து நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேயே மதிப்பு இருக்க போல. அது இப்போ தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பி. அந்த காப்பின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். வெளிநாடுகளில் காப்பியின் தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது. காபி சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் காபி நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியிலும், சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியிலும் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. காபி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். அதாவது காபி விதைகள் கேட்கும், காஃபி சீட்ஸ் கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு காஃபி விதைகளை மதிப்பு கூட்டி பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். காஃபி பவுடர் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். காபி பவுடர், நீங்கள் தயாரிக்கும் காபி பவுடருக்கு பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். அந்த காபி மற்றும் காபி பவுடர் மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, கனடா, சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காஃபி பவுடர், காஃபி சீட்ஸ் சிறந்த எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஓகே சார். இப்போ இந்த கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா கடல் உணவுப் பொருட்கள்லாம் இருக்குல்ல சார், அதை பற்றி எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஷீ ஃபுட், கடல் உணவுப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மீன், இறால்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மீன், இறால்கள் 50% அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஷீ ஃபுட் நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். மீன், இறால்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிறப்பு சார். இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த மிளகா பொடி, அப்புறம் அது போக நம்ம அஞ்சரை பெட்டின்னு சொல்லி அம்மாவோட சமையல் கட்டுலாம் ஞாபகம் வரப்போ அதில் வந்து முக்கியமான பங்கு கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார். மிளகு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மிளகு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். மிளகு, பெப்பர் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மிளகு தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் குன்னூர், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகிய பகுதிகளில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. மிளகு கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். மிளகு பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி மிளகு பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். மிளகு மற்றும் மிளகு பவுடர் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. மிளகு மற்றும் மிளகு பவுடர் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, இங்கிலாந்து, நெதர்லாந்து, வியட்நாம், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. சிறப்பு சார். இப்போ அது ஓகே சார். மிளகு சம்மந்தப்பட்ட இந்த அஞ்சரை பெட்டி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது சார். நான் சூப்பராக படம் வரைவேன்.
ஓகேங்களா. நான் ஒரு ஓவியம் அப்படிலாம் பண்ணுவேன்னு சும்மா சொல்றேன், பட் இருந்தாலும் நான் படம் ஓரளவுக்கு நல்லா வரைவேன். இப்போ வந்து பார்ட் டைம்ல வீட்டில் உட்காந்து இந்த படம் வரைகிறது, அதை ஆன்லைன்ல சேல் பண்றவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ தஞ்சாவூர்ல வந்து இதுக்காக ஃபெசிலிட்டிஸ் நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ தஞ்சாவூர் ஓவியங்களை பற்றி சொல்லுங்க, ப்ளஸ் வந்து அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார், அதை பத்தி சொல்லுங்க சார். தேஞ்சூர் பெயிண்டிங்ஸ், தஞ்சாவூர் ஓவியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. விநாயகர், முருகர், கிருஷ்ணர் என்று கடவுள் படம் வரையப்பட்ட ஓவியங்களும் இயற்கை காட்சிகளை வரையப்பட்ட ஓவியங்களும் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தஞ்சாவூர் ஓவியங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் சார். அப்போ வந்து ஓவியமும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நானும் ஓவியம் வரைய ஆரம்பிச்சிடறேன் நாளிலேருந்து. ஓகே, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சார். இப்போ வந்து ஹனி, தேன் தேன் வந்து இங்கே வந்து எப்படி சீசனில் கிடைக்குதா, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, மலைத்தேன் மட்டும்தான் அது உண்மையானது, மற்றதெல்லாம் சக்கரை தண்ணி ஊற்றி கொண்டு வந்துடுறாங்க அப்படி மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் அதில் தேனுக்கு இருக்கு. அப்போ வந்து இங்கே வந்து ரியலாகவே தேன் எடுக்கிற நிறைய அதுக்குன்னே வாழ்வாதாரத்தில் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இப்போ ஒரு மலை கிராமத்து பக்கம் அந்த மாதிரி இருக்கப்போ ஒரிஜினல் தேன் எடுத்து விற்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் தேன் எக்ஸ்போர்ட் எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார். தேன் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் இயற்கை முறையில் ஆர்கானிக் ஹனி, இயற்கை முறையில் தேன் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் தேன் தரமாக உள்ளதாம், இயற்கையாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெளிநாடுகளில் ஆர்கானிக் தேன் இயற்கை முறையில் 100% இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட இயற்கை தேன், ஆர்கானிக் தேன் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வெளிநாடுகளில் உள்ள மக்கள் அந்த ஆர்கானிக் தேன் தான் அதிகமாக விரும்புகின்றனர். ஆர்கானிக் தேன் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கலப்படம் இருக்கக்கூடாது, ரசாயனம் கலந்து சாகுபடி செய்யப்பட்டு இருக்கக்கூடாது. இயற்கை முறையில் 100% இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட இயற்கை தேன், ஆர்கானிக் ஹனி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இயற்கை தேன் மலேசியா, சிங்கப்பூர், நெதர்லாந்து, தாய்லாந்து, வியட்நாம், சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சூப்பர் சார். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு சார். இந்த தேனை பத்தி கேட்கிறப்போ, இந்த மார்த்தாண்டம் சொல்லி ஒரு ஏரியா சொல்றீங்க இல்லைங்களா, அங்க எதனால அங்க தேனுக்கு ஸ்பெஷலான ஒரு இடமா இருக்காது? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உலக புகழ் பெற்றது. இந்த தேனுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மார்த்தாண்டம் பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மார்த்தாண்டம் பகுதியில் தேனுக்கு என்று உலக புகழ் பெற்றது. மார்த்தாண்டம் இந்தியாவின் தேன் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சிறப்பு பெயர், பட்ட பெயர் உள்ளது. ஓ சூப்பர் சார், பரவாயில்லையே. இப்போ வந்து கீரை சம்பந்தப்பட்ட மாதிரி சில விஷயங்கள் கேட்கலான்னு இருக்கேன் சார். கீரையோட இன்னைக்கு வந்து மனுஷனோட ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்ப கீரைக்கு வந்து முக்கியமான பங்கு அதுக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ கீரை சம்மந்தப்பட்டது வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிறப்போ ஓகே, பட் அது வெளிநாட்டுல வந்து அதை எப்படி பாக்குறாங்க? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முருங்கைக்கீரை இருக்குல்ல சார், முருங்கைக்கீரை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பத்தி விவரங்கள் சொல்லுங்க சார். முருங்கைக்கீரை நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். முருங்கைக்கீரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முருங்கைக்கீரை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி முருங்கைக்கீரை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். முருங்கைக்கீரையை மதிப்பு கூட்டி பவுடர் தயாரிக்கும் பொழுது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருக்க வேண்டும். முருங்கை பவுடர் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் முக்கியமானது. முருங்கைக்கீரையை பவுடர் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். முருங்கைக்கீரை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட முருங்கைக்கீரை பவுடர் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சூப்பர், கேட்டுக்கோங்க. ஸோ முருங்கைக்கீரைக்குமே வேல்யூ இருக்கு. அண்ட் தென் இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப வெயில் ஹெவியா இருக்குல்ல சார், வரப்போ ஒரு சின்னதாக ஒரு தர்பூசணி ஒன்று சாப்பிட்டு வந்தேன். சரி, சாப்பிட்டு அந்த விஷயத்தை பற்றியே பேசலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தர்பூசணி எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். கோடை காலத்திற்கு ஏற்ற சிறந்த பழம் தர்பூசணி. தர்பூசணி வெளிநாடுகளில் அதிகம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தர்பூசணி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஜூஸ் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி தர்பூசணி ஜூஸ் தயாரித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். அதே மாதிரி பிராண்ட் பெயர் ஏற்றுமதி செய்ய வேண்டும். பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். தர்பூசணி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். மதிப்பு கூட்டி ஜூஸ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். தர்பூசணி மற்றும் தர்பூசணி ஜூஸ் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஓகே சூப்பர். தர்பூசணி கூட ஒரு வேல்யூ இருக்குன்னா பார்த்துக்கோங்க.
அண்ட் நம்ம பாருங்க நீங்க பேசியிருந்தாலும் டைம் போனதே தெரியல, ஷோவோட எண்டு கூட வந்துட்டோம். நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும் இல்லைங்களா சார்? இப்போ நம்ம அந்த பயிற்சி வகுப்புகள் பற்றி சொன்னீங்களா சார், அது இன்னொரு டைம் சொல்லிருங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் இப்போ தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் கேள்விகள்லாம் இருக்கும். நான் இப்போ தான்ப்பா டிவி போட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க சார்கிட்ட. உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் பெரிய தொழிலதிபராக SSTV நேரில் சார்பாக எல்லாத்தையும் சார்பாக வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார், அந்த பயிற்சி வகுப்பு. நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தியரி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். இந்த பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோடு வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள், இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பேமெண்ட் பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதிக்கு ஸ்பெஷல் பேக்கிங் செய்வது எப்படி, பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளை 2 வகையான பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். நேரடி பயிற்சி வகுப்புகள் மற்றும் 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் என்று 2 வகையான பயிற்சி வகுப்புகளாக நடத்தி வருகிறேன். நேரடி பயிற்சி வகுப்புகள் பற்றி தேதி அட்டவணை சொல்லிடலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் தான் வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க, ஸோ அதுக்கு முன்னாடி டேட்லாம் சொல்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தவுள்ளேன். 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 2/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. நேரடி பயிற்சி வகுப்புக்கு பிறகு இரண்டாவது பயிற்சி வகுப்பு, 3வது பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாணவர்களுக்கு நேரில் வர முடியாதவர்களுக்கு 2வது பயிற்சி வகுப்பு, 3வது பயிற்சி வகுப்பும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள். இதற்கு அடுத்த பேட்ச் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில், 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 9/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதுக்கு அடுத்த பேட்ச் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. நேரடி பயிற்சி வகுப்பு நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை திருப்பூர் மாநகரில். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு வர முடியாதவர்கள், தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு திருப்பூர் மாணவர்களுக்கு வர முடியாதவர்களுக்கு 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளின் தேதி அட்டவணை: 31/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 2/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 4/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 9/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 11/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 16/4/2026 வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 18/4/2026 சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்புகளின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். சூப்பர். இன்னைக்கு கேட்டிருந்த சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஷோ முடிச்சுட்டு கிளம்புற நேரம் கூட வந்துச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் யார்ட்ட நம்ம ரமேஷ்குமார் சார்ட்ட கேட்கணும்னா, சார் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்களே சார், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும், நிறைய விஷயம் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்பில் வந்து இந்த ஒரு பர்சனை பார்த்து அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனலாம் சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களோட முன்னோடி யார் சார்? யாராச்சும் இருப்பாங்க? என்னுடைய முன்னோடி என்று பார்த்தால் என்னுடைய உறவினர்களில் பெரியப்பா, மாமா என்று 2 பேர் ஏற்றுமதி தொழில் செய்து பல ஆண்டுகளாக செய்து வந்தார்கள். அவர்கள் என்னுடைய முன்னோடிகள். ஓகே, சூப்பர். ஸோ அவங்கள பார்த்து வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, எவ்வளோ சார், எத்தனை வருஷம் சார் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஏற்றுமதி தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸ் என்று பார்த்தால் 10 ஆண்டுகள் ஏற்றுமதி தொழில் செய்து வருகிறேன். 9 ஆண்டுகளாக ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளை கோவை, திருப்பூர், சென்னை என்று ஆகிய மாவட்டங்களில் நடத்தி வருகிறேன். இந்த 9 ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றி பல வேளாண் வணிகுலகம் மாத இதழில் ஏற்றுமதி செய்வது எப்படி என்ற தலைப்பில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில்களை எழுதி ஒவ்வொரு மாதமும் கட்டுரையும் எழுதி வருகிறேன். சூப்பர்ல, சூப்பர் சார். எனக்கெல்லாம் புக்கு நான் வீட்டில் ஹோம்ஒர்க் கொடுத்தாலே பண்ண மாட்டேன் சார், பட் புக்கெல்லாம் எழுதிங்களே, சூப்பரான விஷயம் தான். நிறைய விஷயங்கள் கேட்டோம். அண்ட் எப்பவுமே சொல்றது தான், எப்பவுமே ஆரம்பங்கிறது வந்து சிறு புள்ளியாக தான் இருக்கும், அது முடிகிறப்ப பார்த்தா அது பெரும் வெள்ளமா இருக்குங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இந்த ஒரு துறையில இருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. அந்த தெரிஞ்ச விஷயங்களை வந்து பயனுள்ளதாக மாற்றி அந்த பயனுள்ள விஷயத்த இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு கிளாஸ் மூலியமாகவும் அதை குறைஞ்ச ஒரு கட்டணம் மூலியமாக பண்ணி கொடுக்குறது பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து ரமேஷ்குமார் சார் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப
நம்மளோட SSTV நேயர்கள் சார்பாகவும் எனக்கு டீம் சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீக்கும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் ஒரு கேள்விகளோட வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணுவோம் சார். நிறைய விஷயம் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் மக்களுக்கு இல்லைங்களா? ஸோ கன்ஃபார்ம் லாஸ்ட் வீக் நாங்கள் பண்ணி போய் நிறைய காலர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, கூப்பிட்டு பர்சனலாக பேசியிருந்தாங்களாமா, ஸோ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்களாமா. இந்த வீக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கடைசி நேரத்தில் இப்போ தான் டிவி போடுறீங்கன்னா நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கூப்பிட்டு கேளுங்க, நிறைய விஷயம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில, அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு கமிட் ஆகிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து மாசம் ஃபுல்லா போய் அந்த மாசத்துக்கு ஒரு சம்பளத்தை எடுத்து நம்ம லைஃப் வாழ்றதை விட நம்மளுக்கு ஒரு தொழில் இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுக்கு நான் இருக்கிற வேலையை விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமா 2.5 மணி நேரம் ஒதுக்குனா போதும் இல்லை சார்? 2.5 மணி நேரம் போதும். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒதுக்குனா போதுமாமா. இது ஆரம்பிங்க, ஒரு சைடு பிசினஸா வச்சுக்கோங்க. சைடு பிசினஸ் என்னைக்காவது ஒரு நாள் மெயின் பிசினஸா மாறிச்சுன்னா அன்னைக்கு நீங்க ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்போ ஒரு பயிற்சியோட ஆரம்பிச்சோம்னா அந்த முயற்சி கன்ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இருக்க முடியாது. அப்படி ஒரு நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்றதுக்கு அப்படி ஒரு பயிற்சி நல்ல ஒரு இடத்துல போய் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்மளோட சார் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. லட்சுமி எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ரமேஷ்குமார் சார் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் பிசினஸ் அப்படி இருக்கு, ஃபுல் டைம் பிசினஸ், ஃபுல் டைம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் கால் பண்ணி கேட்டால் மட்டும் போதும், எல்லா டீட்டெயில்ஸ் சொல்ல தயாராக இருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு வேலை தேடுறது எவ்வளோ பெரிய டஃப்பான ஒரு விஷயங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி ஒரு வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அப்படி ஒரு வேலை கிடைச்சி போயிட்டு இருக்கப்ப வர வருமானத்தில் ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாமல், தனக்கான செலவு பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து தள்ளாடிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு துறையில் இன்னொரு சின்ன ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க பார்ட் டைமில். அப்படி ஆசைப்படுறவங்கள எல்லாருமே தான் இருப்பீங்க. இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன்னா நானே இன்னொரு சைடில் ஒரு வேலை பண்ணலாம்ப்பா, ஒரு சின்ன ஒரு வருமானம் வரட்டும்ப்பா, அது இப்போ யூஸ் ஆல்ரெடி ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் ஆகும்ல அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சார் நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேளுங்க, உங்கள் மோத டீட்டெயில்ஸ் சொல்லிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அது கன்ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அண்ட் இன்னைக்கு ஷோ ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் சாரோட. அண்ட் அது வரைக்கும் டாடா பை சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் BJ Black Happy. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. SSTV நேயர்களுக்கு நன்றி.